பிரதான தூதர்கள் அப்படின்னா வேதத்துல குறிப்பிட்ட சொல்றாப்புல 2, லூசிபரை சேர்த்தா 3, தள்ளப்படணும் சேர்த்தா 3. ஆனா தள்ளுபடி ஆகமங்கள் அந்த ஏனோக்கு புஸ்தகத்துல சொல்லப்படுகிற மொத்தம் 24 தூதர்கள் 100 தூதர்கள்லாம் பிரிப்பாங்க. நம்ம அவ்வளவுலாம் போக தேவையில்லை. முக்கியமா 7 தூதர்களை மட்டும் நம்ம படிச்சுட்டு 3 தூதர்களை மட்டும் தியானிக்க போறோம். பிரதான தூதர்கள் ஏனோக்கு புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஏனோக்கு புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் இந்த பிரதான தூதர்கள் 7 தூதர்களை பற்றி இடம்பெற்றிருக்கு. முதல் ரஃபேல், சரிங்களா? இந்த தோபித்து தள்ளுபடி ஆகமத்தில் தோபித்துன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை நான் படிச்சிருக்கேன் பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கதை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதில் இந்த தோபித்துக்கு கண்ணு போயிடும், குருவி ஏற்றம் அவன் கண்ணில் பட்டுரும், அது கண்ணு குருடா போயிடும், 4 வருஷம் பார்வை இருக்காது. அந்த இது என்ற தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவன் மகனுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த மீனுடைய ஈரல், பித்தப்பை, கல்லீரல் எல்லாம் சேர்த்து வச்சு காய வச்சு அந்த கண்ணில் தடவும் பொழுது அந்த அவனுக்கு கண் பார்வை வருகிறதாக அந்த தோபித்து புத்தகத்தில் போட்டிருக்கும். அந்த தோபித்து புத்தகத்தில் போட்டிருக்க அந்த ரபேல் தான் இந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமா ஒருத்தர் இருக்கான்ல, தேவதூதன் வந்து தனி கலக்கும் பொழுது என்னை யாரும் தூக்கி உள்ள போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தேவதூதனுக்கு பேர் தான் ரஃபேல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெதஸ்தா குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்கிறான்ல ஒருத்தன், அவன் பேர் தான் ரஃபேல். சரிங்களா? இந்த குணமாக்குவதற்கு என்றே பிரித்தெடுக்கப்பட்ட தேவதூதன் தான் இந்த ரஃபேல். எப்படின்னா அந்த மிகாவேல் யுத்தத்திற்கும் காபிரியல் செய்திக்கும் அந்த லூசிபர் சொல்லப்பட்ட ஆராதனைக்கும் அப்படிலாம் பிரித்து வைக்கிறோம் இல்லையா, அதே போல இந்த ரஃபேல் அப்படிங்கிறவன் குணமாக்குவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன். சரியா? அப்ப 7 பிரதான தூதர்கள் யாராரு? மிகாவேல், காபிரியேல், உரியேல், ரஃபேல், ரெகுவேல், ஜரியேல், ரெமிவேல். சரிங்களா? இந்த 7 தேவதூதர்களும் ஏனோக்கு புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். இந்த ரஃபேல் தூதரை பத்தி தோபித்து புஸ்தகத்தில் போட்டிருக்கும். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த ரஃபேல் தூதனை பத்தி போட்டிருக்கும்.